இந்த பக்கம் வா. இங்க பாரு. गाइस இது நீ ஊத்தினா என்ன இருக்கும்? இன்னொரு வீடு ரெண்டா இருக்கும். அப்பா அம்மா ஊத்துனா பிரச்சனை இல்ல, பொண்ணுங்க ஊத்துனா லபோதிப்போ. ஒருத்தர் ரொம்ப கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. பூஜாவோட பவர் அப்படி. ஆள் வச்சு என்ன திட்டுறியா கமெண்ட்ல? அம்மா ஹாய் செல்லன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்ற vlog தான் பார்க்க போறோம். காலையில டிஃபன் முடிஞ்சிருச்சு. புது டேபிள், புது தட்டு, புது தோசை, பிரமாதம். गाइस இந்த டேபிள் பாத்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அயனிங் டேபிள் இல்ல, சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள். சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள் காம்பாக்டா அடிச்சிட்டாங்க. அது பாருங்க, இங்கே அயனிங் டேபிளும் அடிச்சிட்டாங்க. அதில் தான் இப்போ நாங்கள் உட்காந்து சாப்பிட போகிறோம். இன்னும் ஸ்டூலில் மட்டும் அழகழகாக வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டால் சூப்பராக ஜாலியாக சாப்பிட்லாம். நீங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் டின்னர்லாம் வச்சு தொடச்சா போயிடும் பளிச்சுன்னு. ஸ்டிக்கர் பிச்சாங்கல்ல, அதில் டஸ்ட் இருக்குமா அவ்வளவுதான். ஓ ஓகே 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 गाइस, இதுதான் மார்னிங் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. நாங்கள் சாப்பிட்றோம். மதியத்துக்கு என்னெல்லாம் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். ஆமாம், டிஃபன் சாப்பிட்டதும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே. நிறைய பேர் வந்து புது வீட்டுக்கு போயிட்டு மீன் சமைக்கலையான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வீட்டில் புது வீட்டுக்கு வந்துட்டு மீன் சமைக்கணும் அப்படின்லாம் எந்த பழக்கமும் இல்லை. இருந்தாலும் நீங்கள்லாம் கேட்குறீங்க இல்லையா, சரி சமைச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு மீன் வாங்கியாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதை பாருங்கள், அந்த தோல் கூட அந்த ஷைனிங் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு காணங்கத்த மீனும் அதுக்கப்புறம் கிழிச்ச மீனும் வாங்கியிருக்கேன். ஓ, ரெண்டு மீனும் வந்து ஒரு தலையெல்லாம் போட்டு வறுத்துடலாம். இது வந்து கிழிச்ச மீன். தலையெல்லாம் போட்டு வறுத்துட்டு உடம்பெல்லாம் தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு உடம்பெல்லாம் போட்டு வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கேன். ஓகே. இதுக்கு மசாலா தடவலாம். இப்போ சும்மா கத்தியில் ஒரு கோடு போட்டு அப்படியே மசாலா தடவிக்கலாம். உனக்கு இந்த பீஸ் ஏதாவது குழம்புல போடணுமா? இல்லை இல்லை வேணாம். இதுதான் கிழிச்சேன். என்னத்தை கிழிச்சேன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் கிழிச்ச மீன் வச்சு குழம்பு வைக்கிறேன் பாருங்க. ஒரு கோடு போட்டுக்கலாம். நல்லா உப்பு காரெல்லாம் இறங்கியிருக்கும். அப்புறம் மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தோம். ஓகே. ஒரு சேனலில் அடிக்கடி சொல்லுவாங்க மரச்சீனி கிழங்கு கூட்டு, மரச்சீனி கிழங்கு கூட்டுன்னு. அந்த கூட்டு எப்படி தான் இருக்கும், நம்மளும் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். அவங்க நிறைய டைம் மீன் குழம்புக்கு தான் வைப்பாங்க. அதனால நம்மளும் அதை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஆசை. எப்பவுமே அவிச்சு தானே சாப்பிட்றோம். ஆமாம், இன்னைக்கு அதை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தா கருவாட்டு குழம்பு தான் பிளானு. அதுக்காக தான் மொச்சக்கொட்டை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஆனால் சரி மீன் குழம்பு வைக்கலன்னு சொல்கிறாங்களே, சொன்னால் நல்லதுக்கு தானே, எப்பயும் சாப்பிட்றது தானே, அதை வச்சுருவோமேன்னு சொல்லிட்டு தான் மொச்சக்கொட்டையை வந்து அவிக்கிறேன். அவிச்சிட்டு அப்படியே பொரியல் செய்வேன்ல அம்மா, ஆமாம், அந்த மாதிரி ஒரு மொச்சக்கொட்டை பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக செஞ்சிடலான்னு நினச்சேன். சீக்கிரமாக செஞ்சுட்டு கீழே ராபர்ட் அண்ணாக்கும் கொஞ்சம் குழம்பு தரலாம், இன்டீரியர் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையான்னு நினச்சேன். நைட்டுக்கு கொடுத்துக்கலாம். நான் அதான் இப்போ மதியமாக வச்சு கொடுத்துட்டோம்னா நைட்டு கூட அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா கோயில் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா. இல்ல நமக்கு அப்புறமா சாமி பார்த்தாங்க. ஐ மீன் நம்ம பேட்ச் தான். ஆமா, அதுக்கப்புறமா நட சாத்திட்டாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், விளக்கு கூட ஏத்தல, அதனால டைரக்டா மேல ஓடிட்டோம் சாமியை பார்த்துருந்தோம். ஏன்னா இந்த வாரத்தோட கடைசி நாள் நம்ம வந்து அப்புறம் ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டா மாதிரி ஆயிடும். ஆமா, இன்னைக்கு சாட்டர்டே. ஏன்னா கடவுளே நம்மளுக்கு வரம் கொடுக்குறாரு பூஜாக்கு வந்து. எல்லாருக்கும் ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் எப்படி நீங்கள் டேட்லாம் வராதா, பீரியட் டைம் வராதா, எப்படி நீங்கள் கரெக்டாக போகிறீங்கன்னு கடவுள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவாரு. நாங்கள் ஒரே நாள் செவ்வாய்க்கிழமைனா அப்படியே போகிறது இல்லைல்ல, அந்த வாரத்தில் நாள் தொடர்ந்து போக முடிஞ்சது. ஆமாம் ஆமாம், அதுக்கப்புறம் போக முடியல. அதுக்கப்புறம் கோவிலும் ரொம்ப கூட்டமாக இருக்கு, அதனால நாங்கள் கிழமையை மாற்றிக்கிட்டோம். சரி நம்ம எந்த கிழமையில பார்த்தா என்ன சாமியை. गाइस பீரியட்ஸ் வந்து 6 to 7 days தான் வருது. அப்போ நான் இன்னைக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்தேன்னா எனக்கு நாளைக்கு வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை சைக்கிளிங் இருக்குல்ல. சோ அது வந்து அது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து 7 daysன்றது மேக்ஸிமம் சொல்றேன், தெரியாம கேக்குறாங்க. 5 days தான், ஓகேங்களா? சோ அதனால தான் நான் சொல்றேன். அது நிறைய பேர் கேள்வியா கேட்டுன்னு இருந்தாங்க, இன்னைக்கு பதில் தெரிஞ்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. மஞ்சத்தூள் போடுறேன், அரை எலுமிச்சம்பழம் புரிஞ்சு விட்டுக்கிறேன். இது ரெசிபியில் நிறைய வாட்டி நம்ம மீன் வறுவல் போட்டிருக்கோம் பாருங்கள். மசாலா வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு மிளகாத்தூளே தான் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு
தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா கலராக இருக்கும். ஏன்னா நம்ம காஷ்மீர் மிளகாலாம் சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா, ஆமாம், கொஞ்சம் கலராக இருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே ஆகுது போ. லாஸ்ட் சாட்டர்டே வந்து நம்ம பொருள் எல்லாம் எடுத்தோம். ஆமா, இறைவன் அருளால முழுசா யார கட்டி முடிக்கல, ஆனா முக்காவாசி யார கட்டி முடிச்சிட்டோம். நம்ம கிச்சன்ல வந்து பாட்டில்ஸ்லாம் வாங்கல, அதனால தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு பாட்டில். கிச்சன் இது மட்டும் தான் இருக்கு, அது இன்னும் முடிவு பண்ணல என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு. கண்ணாடி பாத்தீங்கன்னா இதுல வந்து அப் டு 7 to 12 kg வரைக்கும் தான் வைக்க முடியும். 4 to 7 kg அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப பாட்டில் வைக்கலான்னு பார்த்தா பாட்டிலே கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு மேல வருது. நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? இங்க பாருங்க, பாட்டில் அதுல இருந்ததெல்லாம் இதுல எடுத்துட்டேன். மூடி எல்லாத்தையுமே வச்சாச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் வந்து இதுக்கு டேங்க்குக்கு ஓவர் ஹெட் ஆட்டோமேட்டிக் வரும்ல சென்சார், அதை போட போகிறாங்க. அதுக்காக வந்திருக்காங்க. ஆமாம், மேலே போய் ஏன்னா மோட்ரு போட்டு கலக்க வேண்டியதில்லை, அது பாட்டு ரொம்ப ஃபில்டர்லாம் அடைக்காது. போயிட்டு ஒரு டைம் டேங்க்கு காலி பண்ணி மோட்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழாலாம் போயிட்டு மண் அடைச்சிரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து செம்மண் வருது, கருப்பு மண் இல்லை செம்மண் வருது நம்மளுக்கு. தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கடினத்தன்மை இருக்கும்ல எல்லா தண்ணியிலையும், அது வந்து டக்குன்னு பாத்ரூமில் வந்து அந்த ஒயிட்டாக ஆகுது குழா மேலே எல்லாம். அதை எல்லா வீட்லேயுமே அப்படி தான் இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. நம்ம கொஞ்சம் தேய்ச்சி சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் கூட தொடச்சி எடுக்கணும். நைட்டு தூங்க போகும்போது சிங்கெல்லாம் கூட தொடச்சி எடுத்துகிட்டு போய் படுத்தாதான், இல்லைன்னா மறுநாள் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணாதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்போல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு, கை வச்சா அம்மா அது குக்கர் ஆஃப் பண்ணிவிடு, கை வச்சா கண்ணாடி அப்படின்வாங்க. எதுவும் நம்ம கை தொட்டு சுத்தம் பண்ணால் உடனே அது பளபளன்னு ஆகிடும் அப்படின்றது தான். அதுதான் உனக்கு சொல்கிறேன் நானும். என்ன பட்டு உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு வளர்த்துருக்கேன். அதுதான் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து கோச்சிக்கு நாங்கள் ஒரு சிலர் உன்னை வந்து திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து திட்டுறதில்லை, ஒரு வேலையை வந்து பொறுப்பாக சொல்லி கொடுக்குறது, அவ்வளோதான். நாளைக்கு அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க. வீடு சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மனசு சந்தோஷமாக இருக்கும். வீடு க்ளீனாக வச்சுருந்து பாருங்களேன், அதை பார்க்கும்போதுலாம் சந்தோஷமாக இருக்கும், டென்ஷன் ஃப்ரீ ஆகிடுவோம், ரிலாக்ஸ்டாக இருக்கும் மனசு. நான் நிறைய டைம் இதை சொல்லியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மனசில் கண்டதையும் போட்டு யோசிச்சுன்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு வீட்டை ஏற கட்ட ஆரம்பிச்சிட்டோமாலே சந்தோஷமாக இருக்கும் நமக்கு மனசு. ஓகே, மசாலா போட்டிங்களா? போட்டாச்சுராமா, அவ்வளோதான். இது எவ்வளோ முடிஞ்சு வச்சுட்டு அவ்வளோதான். ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். மீன் குழம்புலாம் வச்சுட்டு கடைசியாக வறுக்க போகிறோம். காய்ஸ், நான் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டுலாம் உரிச்சு கொடுத்துட்டேன். ஒரு பூண்டு போதுமாம்மா? போதும். லேசாக அந்த கல்லில் வச்சு தட்டி கொடு. அதுக்குள்ளே பாரு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டேன், கருவேப்பிலை கொத்தமல்லி. எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன் பார்த்தியா? பார்த்ததான். போய் தட்டி கொடுப்போம், தட்டி விடுங்க. நான் பட்டுக்குட்டியை திட்டேனா? ஐயோ, கமெண்ட்ல ஒரு சிலர் இது வந்து மாமன் டாட்டர்லாம் கான்வர்சேஷன் இப்படி தான் இருக்கும் எல்லா வீட்லேயும். திட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருத்தர் ரொம்ப கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. பூஜாவோட பவர் அப்படி. ஆள் வச்சு என்ன திட்டுறியா கமெண்ட்ல? ஆமாம், அவங்க நம்ம ஆளு தான். சும்மா காலிச்சாச்சு, ஒன்றும் இல்லை. அதில் இந்த அங்கேருந்து காலி பண்ணி எடுத்துன்னு வந்தோமே எல்லாம் ஒன்றா கலந்து போச்சு. கடுகு, சோம்பு எல்லாமே ஒன்றா கலந்து போச்சு. அதில் வந்து அப்படியே கொஞ்சம் வாரி போட்டுட்டேன். காய்ஸ், நம்ம கோயில் போயிட்டு வர வழியில் காய்கறி கடைக்கு போயிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுலேயும் இருக்குது, வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ரொம்பவே தேவையான விஷயம், இது என்னென்னா சமைக்கவும் முடியாது, தக்காளி. அதை மயார் கட்டி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நான் தான் இது வாங்கினேன். மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு கூட வைக்குவாமா? எடுத்துக்கலாம் நாளைக்கு. ஹாய் பாட்டு. இது பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம். போயிட்டோம்
அது சோஃபா மேல இருக்கு பாரு. நெக்ஸ்ட் இருக்காங்களாம்மா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா போஸ். அவங்க லஞ்சுக்கு போயிருக்க போறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போ. இப்போ 2 மணி. அண்ட் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். உருளைக்கிழங்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். 560 ரூபாய். புதினா, இஞ்சி, அப்புறம் கத்திரிக்காய் குண்டு குண்டு கத்திரிக்காய் அது வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் கத்திரிக்காயிலே இதுதான் இன்னும் உண்மையான குண்டு கத்திரிக்காய். இதுவும் வாங்கிட்டு, இந்த கலர் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் இவங்களும் குண்டு குண்டு பீட்ரூட். இதெல்லாம் சாப்பிடுங்க, உங்களோட ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்ம வந்து 560 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம். 2 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ வந்து கத்திரிக்காய், 2 கத்திரிக்காயை சேர்த்து. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ வந்துச்சு. ஏன்னா நிறைய சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டாங்க. அண்ட் ஒரு கோஸ் வாங்கினோம். அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் சக்கரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அதுக்காக தான் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிச்சேன். ஓகேங்களா? என் தாய்க்குள்ளும் ரொம்பவே சீரியஸாக குக் பண்ணியிருக்காங்க. நானும் போயிட்டு இதெல்லாம் ஏற கட்டி வச்சிடுறேன். பூஜா மொச்சக்கொட்டை பொரியல் ரெடி ஆகின்னு இருக்குது. உப்பு காரம் போட வேண்டியதுதான். அவிச்சாச்சு. அவிச்சிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி இருக்குது, எடுத்து ஊற்றுனா பொரியல் காயா. நான் என்ன பண்ணுறேன்னா, அம்மா மரவள்ளிக்கிழங்கு வேக போட்டு வச்சுட்டாங்க. அதை ஸ்மாஷ் பண்ணி தர சொன்னாங்க. வீட்டில் ஒரு ஸ்மாஷர் இருந்துச்சு. திட்டமா பண்ணு போதும். அது துரு பிடிச்சிருச்சுன்னு தூக்கி போட்டோம். அதனால அன்னுக்குட்டியை வச்சு நானே ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்கேன். வேக வச்சு எடுத்தாச்சு. ஏன்னா இது கூட்டு பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு ஸ்மாஷ் பண்ணி போதும். திட்டமா பண்ணு, ரொம்ப பண்ணாத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி எல்லாமே ஏற கட்டிட்டேன். இந்த இஞ்சி மட்டும் கொஞ்சம் உணரட்டும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். உள்ள எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்படி தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒரு வேலையா. சாப்பாடு இந்த பக்கம் வெடிச்சு விட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் குழம்பு போட்டேன். மீன் போட்டிருக்காங்க. கொஞ்சம் தீ வைக்கலாம், கொதிக்கட்டும். அப்புறம் மீன் போதுமா? காய்ஸ் ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க. டடா, அத்தை வந்திருக்காங்க காய்ஸ். ஆமாம், இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, நாளைக்கு சண்டே இல்லையா, வீட்டில் இருந்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. நான் யாரை கட்டிட்ட பாத்தியா? நல்லா இருக்கா? ஜெய் மேல போயிருக்கான், வேலை செய்யறாங்கல்ல அவங்க கிட்ட போயிருக்கான். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுல்ல, நல்லா தெரியுது. நீ ஏன் ஊத்துருப்பா? நான் அப்போ மீன் நான் என்ன சொல்றது, மீன் எடுத்து போடு கையால. ரெண்டு பேரும் பாருங்க, எலியும் பூனையும் பேசிக்கிறது. இல்ல நான் என்ன சொல்றேன், அதை எடுத்து ஆளுக்கு ஒரு வாய் கொடுப்பான்றேன். நான் கொடுக்குறேன்னா அப்ப மீன் எடுத்து கையில அடுத்தது அவர் தான் போட போறாரு. இப்பதானே திட்டு வாங்குனீங்க, ஆனா முதல்ல திரும்பி அங்க குடிக்கிறீங்க. தம்பி வாங்கிக்கோங்க. நாங்க தான். நீ புளிசோறு வாங்கி போ. புளிசாதம் ஒரு வாய் சாமி ஆயிடும். அப்புறமா அவள் தான் சாமி உன்னை. எனக்கு புளிசோறு வேணும். சூப்பரா புளிசோறு வச்சபடியா. இப்படி வாய் இப்படி அடைக்கணும். அத்தைக்கு பசிக்கலையா? இருக்கு கைஸ், கண்டிப்பா முருகன் கோயில் புளிசாதம் நீங்க சாப்பிட்டு பாருங்க, பயங்கரமா இருக்கும். இப்படி கையில வச்சுக்கோ.
இப்படி வாரி பின்னாடி தூராடா அடைங்க அதான் நிறைய வரும் அப்படி ஊட்டினா கொஞ்சம் தானே இருக்கு இந்த பக்கம் வா இங்க பாரு காய்ஸ் இது நீ ஊத்திருந்தா என்ன இருக்கும் இன்னாரும் வீடு ரெண்டா இருக்கும் அப்பா கேட்ட அதான் மாமியாரோட கண்ணு எங்க மண்கோடம் வச்சிருக்க? பொண்ணுக்கோடச்சா பொண்கோடம் மருமக உடைச்சா அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம். மருமக உடைச்சா பொண்ணு பொண்கோடம் இப்போ அம்மா மாமியார் தான் உடைச்சிருக்காங்க அதனால அது வெறும் மண் கூட தொலைச்சு ஆஹா போட்டாங்க. அம்மா ஊத்துனா பிரச்சனை இல்ல பொண்ணுங்க ஊத்துனா லபோதி போ ஊத்துனியா ஐயோ ஐயோ ஊத்திட்டு வர குழம்பு ஊத்துமா குழம்பு ஊத்திட்டாங்க அப்பா அந்த தட்டு ஊத்துறது கூட பிரச்சனை மாமா குழம்பு ஊத்துக்கிட்டா அதுவே ஊத்திக்கிதா ஊத்தல அது வந்து அந்த இடத்துல வந்து தட்டு மேல அது பட்டு எப்படி பக்கத்துல நீ பாத்துருக்கணும்ல கண்ணை திறந்து பாத்துருக்கணும்ல கரெக்ட் தாம்மா கண்ணை திறந்து சரி சாப்பாடு எடுக்கிறனா இப்ப நான் தப்பு பண்ணேன் அமைதியா இருக்கேன்ல ஆனா அன்னைக்கு நீ என்ன பண்ண அன்னைக்கு நான் தப்பு வாயா இருந்தேன் தப்பு பண்ணா கம்மன்னு இருக்கணும் அது தெரிஞ்சு பண்றோமோ தெரியாம பண்றோமோ சரியா நீ கம்முன்னு இருக்கணும். மாட்டிக்கிட்டது இல்ல எல்லாருக்கும் தவறு நடக்கும் நீட்டா மெயின்டைன் பண்ணுமா க்ளீனா இப்ப வீடு கட்டினா மட்டும் போதாதுமா சுத்தமா க்ளீன் பண்ணணுமா நீ ம் ஊத்துறது சகஜம் இப்ப தொடச்சேன்ல கையோட அன்னைக்கு நானும் தான் தொடச்சேன் ம். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் செஞ்சேன் நான் பாரு இங்க பாரு எப்படி பாருக்கு சூப்பரா இருக்கு ம் பூரிக்காங்க பாரு அது மரவள்ளி கிழங்கு கூட்டு பூரி கிழங்கு இல்ல டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கா சூப்பரா இருக்கு பூரி இருந்தாங்க சூப்பரா சாப்பிடலாம் நைட்டு சுட்டுருவோம் ஆகட்டும் அப்பா நைட்டுக்கு நம்ம சப்பாத்தி சுடணும்ப்பா என்னம்மா பண்ற இதோ அதுதான் அப்படியே போயிட போகுது அப்புறம் என்ன திட்டு இங்க கொட்டிட்டா கன்ஃபார்மா எப்படா என்னடா பண்ணுவேன்னு காத்துன்னு இருக்கோம் ராபர்ட் அங்கிளுக்கு மொத்தம் 3 பேர் இருக்காங்க ம் ம் ஆளுக்கு 2 துண்டு வரணும்ல ஆமாம் கீழே இன்டீரியர் பண்ணுறாங்கல்ல கைஸ் அவங்களுக்கு தான் அம்மா 3 4 5 எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்காங்க ஆமாம் அப்புறம் இது மொச்சக்கொட்டை பொரியல் எடுத்து வச்சிட்டேன் ம் ம் மீன் வறுவல் ம் ஏன்னா மூடி கொண்டு போய் கொடுத்துட்டோம் இப்போ மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டாங்க அவங்க ஏன்னா மணி 4 ஆயிடுச்சு மூடி டஸ்ட் எல்லாம் பிறகு அதனால மூடியே கொண்டு போய் ம் கொடுத்துட்டு வந்தேன் மதியம் லஞ்ச் அவங்க சாப்பிட்டாங்க ஈவினிங் லஞ்ச் நாங்க சாப்பிட்டோம் லேட் ஆயிடுச்சுப்பா கோயில் போயிட்டு வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு அதுவும் இல்லாமல் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோம் போயிட்டு நாங்கள் தான் ஆமாம் ஓகே இதுக்கு எடுக்க அப்படியே மூடியை போட்டுறேன் என்னம்மா கட்டிட்டியாம்மா கட்டியாச்சுமா கொண்டு போய் கீழே கொடுத்துட்டு வந்துடலாம் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடுவோம் ஆமாம் பசிக்குதுடா பசிக்கும்ல சாப்பிட சாப்பிடக்கூடாதா முருகா பாருங்க ஆனு வீடியோவை பார்த்துங்க சாப்பிட்றது என்னப்பா வேணும் சாப்பாடு காது கேட்காது ஓகே சாப்பிடலாமா இந்த பட்டு சாப்பிடு பிளேட் எப்படி இருக்கு பயங்கரம் பயங்கரம் துணி காய போட்டு வந்தேன் ம் இப்போ மாடி ஏறி எனக்கு வந்து இன்னும் நல்ல பசி எனக்கும் செம்மையாக பசிக்குது போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு வரோம் என்னோட ஃபோனை கொஞ்சம் சார்ஜ் போடுறேன் கண்டினியூ பண்ணலாம் ம் ஆமாம் ஃபுல் டே vlog தான் இனிமேல் உங்களுக்கு நீங்கள் போதும்னு சொல்கிறேன் இன்னும் கம்பெனி இங்கே வந்துருச்சுன்னா நிறைய கம்பெனி டீட்டெயில்ஸும் நம்ம காட்டலாம் ஓகே 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 சாப்பிடுங்க 6 hours later. என்னம்மா பண்ண இவ்வளோ நேரம் மாடி ஃபுல்லாக பெருகணுண்டாம்மா இந்த இதெல்லாம் இங்கே போட்டு போயிட்டாங்க ம் ம் கார்பெண்டர் ஒர்க் முடிச்சு பெயிண்டிங்கு அதுக்கப்புறம் டைல்ஸ் ஒட்டுறதெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு ம் ஃபுல்லாக பெருகிருக்கேன் இங்கே வந்து பாரு சாயந்தரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங்காக காஃபி வச்சு குடிச்சிட்டு அதாவது ஈவினிங்னா அது ஒரு 7:30 மணி இருக்கும் காஃபி வச்சு குடிச்சிட்டு இன்னொரு வீடியோஸ் ஒன்று ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணிட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருக்கியிருக்காங்க நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க சோஃபா காட்டுங்க மாமா சோஃபா காட்டுங்க இது வந்து தூசி ஆயிடும்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கிறோம் மேலே ம் ம் பெயிண்ட் பண்ணல தானே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சரியா பண்ணலையா அந்த இடம் ரெஸ்டாக இருக்காங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறது பழைய சோஃபாப்பா ம் நம்ம இந்த வீட்டில் இருக்கும் போது பார்த்துருப்பீங்க பழைய விளாக்ல பாருங்க அதாவது ரொம்ப வருஷம் 2 வருஷம் முன்னாடி ஆனால் இப்படி உட்காந்தா செம்மையாக்குதுமா ஆமாங்க அது பெட்ஷீட் போட்டு தூசி ஆகக்கூடாது அப்படின்னு நான் போத்தி வச்சிருக்கேன் இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறலாம் நம்ம இப்போ ஆனாலுமே பேருக்கு தூசி ஆகும் அது இங்கே ஒரு போட்டிங்கன்னா எக்ஸாம் இங்கே போட்டிங்கன்னா தூசி ஆகும்
தூசி ஆகும் தான்டாமா, நம்ம தட்டிக்கலாம். இப்ப வேலை முடியல, தொடச்சிடலாமா? வேலை முடியும். ஆமா வேலை அது அப்பா சொல்லி தான் போட்டார். இது மாடியில் போட போகிறோம், ஸோ சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி எனக்கு கொடுங்கன்னு அருமையாக போட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல ப்ளூ கலர் துணி இருந்தது, இங்கே வந்து பாரு இங்கெல்லாம் அவ்வளோ குப்பை இருந்ததுல்ல, இன்னுமே பாருங்க ஒரு டைல்ஸ் இருக்குது. ஓகே, டைல்ஸ் பால்கனி டைல்ஸ் இருக்குது. அதை எடுத்து ஒரே இடத்துல வச்சிடணும். அது படிக்கட்டு கீழே வச்சிடலாம். கீழே அங்கே எப்பயாவது யூஸ் ஆகும் நம்மளுக்கு, ஏதாவது உடஞ்சிச்சுன்னா கொண்டுச்சுன்னா மாற்றிக்கலாம். எல்லா டைல்ஸும் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அதுதான். அப்புறம் என்னது இது ஜெஸ்ஸி? இது வந்து நம்ம எப்பவுமே என்ன சொல்றது, அந்த வீட்டில் இருக்கும்போதும் கட்டியிருந்தோம். அதுதான் நம்மளோட பழைய வீடு. நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம். இதோ பாருங்க, அது லைட் எதுக்கு பாருங்க, 1 2 3 4 5 ஜன்னல். இது இந்த மாடியில் தான் நம்ம இருந்தோம். ஜூம் பண்ணுற பாருங்க. 10 வருஷம் இருந்தோம் அந்த வீட்டில். அப்பயும் நம்ம ஸ்டார் கட்டியிருந்தோம். போன வருஷம் தான் ஸ்டார் கட்டலை, அதனால இப்போ அப்பா வேணும்னு கட்டியிருந்தாரு. இந்த ஸ்டாரில் எனக்கு ஒரே கலராக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ரெட்டுனா இல்லை எல்லோனா க்ரீன்னா அப்படி ஒரே கலர்னா அப்படி இருந்திருக்கும்ல. இதில் வந்து கலராக எரியுது விட்டு விட்டு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எரியும். இப்போ பாருங்க, அதை பாருங்க, கலர் மாறுது. நம்ம கீழே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் வியூ காட்டுறோம். கீழே வந்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆஃப் ஆகி இது வருது. நாங்கள் ஸ்டார் கட்டியிருக்கோம் கிறிஸ்மஸ்க்கு. அதுக்கப்புறம் பூஜை ரூமும் பெருக்கி விட்டேன். அதுக்கு வார்னிஷ் பண்ணிட்டாங்க பாருங்க. லாஸ்ட் அப்டேட்ல வார்னிஷே பண்ணல, இன்னொரு கோட் இருக்கு. அண்ட் இதுக்கு பாருங்க மிரர் போட்டாங்க. ஆமா, பூஜா ரூம் சூப்பரா கபோர்ட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. இன்னும் அந்த ஸ்டிக்கர்லாம் பிக்கணும், இன்னைக்கு தான் ஒட்டிருக்காங்க. பிச்சிட்டோம்னா சரியா போட்டாச்சு. இது எங்களோட பெட்ஷீட்ஸ்லாம் இன்னும் துவைக்கணும். தினமும் துவைக்கிறோம்னா அறல. இல்ல இதெல்லாம் துவைச்சது கபோர்டு உள்ள வச்சேன். 3 கபோர்டு உள்ள. ஓகே, அதை எடுத்து மறுபடியும் இங்க வெளியே வச்சிருக்காங்க. இதெல்லாம் துவைச்சது. கவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் துவைச்சது. இதெல்லாம் துவைக்காது. துவைச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நிறைய நம்ம செலபடிஸ்லாம் வரும்போது எடுத்து போட்டு தூங்குறது சொல்றது. அத்தை ஒரு பெட்ஷீட் கேட்டுச்சுமா, எடுத்து போய் கொடு. எடுத்து போய் கொடு. சிங்கிள் பெஸ்ட் எடுத்து போய். சிங்கிள் பெஸ்ட் இது டபுள். ஓகே, இதெல்லாம் துவைக்கணும். இன்னும் இதெல்லாம் டெய்லி துணி தான். கொஞ்சம் அப்படியே ஏற கட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஒரு பெட் வரணும். ஹெட் ரெஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹெட் ரெஸ்ட் வந்துடும். நம்மளோட மிஷின் வந்தாச்சு பாருங்க. இது ஒன்றும் கதவுக்கு பின்னாடி போயிடும் சார். ஃபீல் பண்ணுறீங்கல்ல, வந்து இங்கே வச்சுருந்தா ரூம் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு இது கதவுக்கு பின்னாடி போயிடும். இந்த வாஷிங் மிஷின் சொல்கிறேன், இதுதான் சேஃப்டிப்பா நம்மளுக்கு. இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் வீட்டுக்குள்ளே வைக்கிறதா நல்லா இருக்கும். வெளியெல்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்க, தூக்கின்னு போயிடுவாங்கன்னு இல்லை, மழை பெய்யும், தண்ணி போடும். அதனால இதுதான் சேஃப்டி. இங்க என்ன நம்ம பூஜா வந்து எடுத்து காய போட்டுக்கலாம். பூஜா வந்து மேரேஜ் ஆகி போட்டா வந்து தங்க போகுது. இப்ப பாருங்க, அது என்ன வரவா வயசு. இதெல்லாம் பிச்சை எத்தலாம் பட்டு, இதெல்லாம் அப்புறம் ஒட்டிக்கும் பட்டு பிச்சை எடுத்துருங்க. நீ நம்ம தான் வீட்டுக்குள்ள மேல கவர் இருந்துச்சு எங்க வாஷிங் மிஷினுக்கு. அதறியே கிடக்கு. இந்த இதுக்கு நம்ம கவரே வாங்கல. அது பழசு தூக்கி போட்டாச்சு. இதுக்கு நம்ம கவரே வாங்கல நம்ம சேஃப்டிக்காக. பாருங்க, இப்பதான் நாங்க கவரே பிரிக்கிறோம். ஏன்னா அங்க வெளியே வச்சிருந்தோமா, அதனால நம்ம எல்லாம் ஒட்டி போச்சு மேல. ஆனா இதோட ரிவ்யூ சொல்லணும்னா செம்ம சூப்பர் இந்த மிஷின், தெரியுமா? 10 வருஷம் நானும் ஐஎஃப் யூஸ் பண்ணேன். இந்த மிஷின் வேற லெவல். அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதுல அந்த காலர் கூட நம்ம வந்து கசக்கி போடலன்னா அது சூப்பரா துவைச்சு கொடுத்துது. ஓகே, அதுதான் சொல்றதுக்கு வரும். இது அப்படியே பண்ணிருக்கோம். சரி எடுங்க, அங்க அப்ப நம்ம வெளியே வச்சிருக்கோம்ல. ஓகே, பிச்சு எடுங்க.